தம்பி மாதிரியே சொல்றேன். ஐ ஆம் வெயிட்டிங். எப்படி பார்த்தாலும் 26 மே மாசம் தெரிஞ்சிரும்ல. கொஞ்சம் காத்துருங்க. மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா? ஏன்னா தாள் நனைஞ்சு சொல்லுங்க. சகோதரர் அஜித் இறங்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாரு. உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்க நிக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்றீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி, எந்த முதலாளியும் நீங்க லாபத்தை வைக்க தான் வேலை செய்றீங்க. மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ஆட்டம் இருக்கும். இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்தில் இருந்து மனசில் இருந்து மக்களின் வலியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான். எல்லாம் ஒரு முழு தாளில் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன். பார்த்து பரிச்சை எழுதுற மாணவன் நல்ல மாணவனா, படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா? 3 பேருமே பார்த்தானே படிக்கிறாங்க. நீ என்னப்பா எங்க ஐயா தான் வச்சிருக்காப்ல பேசிட்டே வராரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி இதை பேசிட்டீங்க அப்படியா? அந்த தாள் பார்க்கவே இல்லையா? இவங்க பெரிய தாள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள். மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா? ஏன்னா தாள் நனைஞ்சு சொல்லுங்க. மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும். புரியுதா? அவரை ஒரு தடவை நிக்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் நிக்கிறேன்ல, சிரிக்காத. வரமாட்டேங்கிறாருன்ற நேர கோட்டைக்கு வரேன்னு மட்டும் சொல்றாருல. என்னவே கேள்வி சிக்கன் சீமான் வச்சு செய்வியா? சொல்லு. வேற தம்பி மாதிரியே சொல்றேன். ஐ ஆம் வெயிட்டிங். எப்படி பார்த்தாலும் 26 மே மாசம் தெரிஞ்சிரும்ல. கொஞ்சம் காத்துருங்க. பொறுமை என்ற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு எங்க தலைவர் சொல்றாரு. மாசிட்டும் சொல்றாரு, பொறுமையும் உதவிற போர் தாண்டாங்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நன்றி, வணக்கம்.